அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸ்ரீலங்காவில் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற விஷயம் என்னன்னா ஷாஹின் ஷாஹித் அவர் படித்த சாதனை. அதாவது இந்த முழு இலங்கையையும் கரையோர பிரதேசத்திற்காக நடைப்பயணம் மேற்கொண்டு நல்ல ஒரு சாதனை நடப்படுத்துகிறார். அவருக்கு எங்கே போனாலும் கிடைக்காத வரவேற்பு இல்லைன்னு தான் சொல்றாரு. அப்படி ஒரு வரவேற்பு. அதை தொடர்ந்து அவருடைய அந்த முயற்சியை பார்த்து ஸ்ரீலங்காவில் பல பிரதேசங்கள்லேருந்து பல நபர்கள் நிறைய விதத்தில் அந்த முயற்சி அந்த சாதனையை படைக்கணும்னு சொல்லி அந்த சாதனையை முறியடிக்கணும்னு சொல்லி முயற்சியிலே மேற்கொண்டு வராங்க. அதாவது தமிழ் ப்ரோ ஆகிக்கலாம், பெரிய கிண்ணி அடைந்து வர முலாஃபிர் ஆகிக்கலாம். முக்கியமாக இந்த சொல்லி 72 வயசானாலும் சாதிக்கணுன்ற ஒரு முயற்சியோட பெரிய கிண்ணி அடைந்து வர அப்துல் ரஹ்மான் அவர் சைக்கிளில் இந்த முழு இலங்கை கரையோர பிரதேசங்களையும் சுற்றி பார்க்கணுன்ற ஒரு முயற்சியில இறங்கிக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்படிப்பட்ட மக்களுடைய முயற்சியை நம்ம சமுதாயம் அவங்கள பார்த்து இவங்க செய்கிறாங்க, இவங்களை பார்த்து அவங்க செய்யறாங்க, புறக்கணிச்சு செய்கிறாங்க. இவங்களுடைய முயற்சியை நம்ம புறக்கணிக்கிறத தவிர்த்து அவங்களுடைய திறமைக்கு ஆர்வத்துக்கும் நல்ல ஒரு மதிப்பளிச்சு அவங்களை ஊக்கமுற்றது நம்மளுடைய நம்ம நாடு நம்ம மக்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இவங்களுக்குலாம் நம்ம கொடுக்குற சப்போர்ட் தான் நாளைக்கு இவங்களோட சாதனையாளர்களாம் உருமாற்ற போகுது. அந்த வகையில புத்தகத்துக்கு வருகை தந்த ஷாஹின் ஷாஹித் ஆகிக்கலாம், தமிழ் ப்ரோ ஆகிக்கலாம், அவங்க 2 பேருக்கும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு புத்தகத்தை. அதை தொடர்ந்து பெரிய கிண்ணி அடைந்து வர அப்துல் ரஹ்மான் அவருக்கும் நம்ம நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தோம். அதில் முக்கியமாக என்னன்னா மிஸ்டர் மொபைல் கேகே பள்ளிக்கு முன்னுங்க இருக்கிற மிஸ்டர் மொபைல் அந்த உரிமையாளர் ஆஸ்மி அவர்கள் நல்ல சப்போர்ட் ஒன்று கொடுத்தாரு நம்ம அப்துல் ரஹ்மானுக்கு. அதாவது இந்த ஃபோனுக்குரிய சேனல்கள் அவருக்கு அதை மிஸ்டர் மொபைலில் பேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோஸ் போட்டிருக்காரு. அதை தொடர்ந்து கிண்ணியா இப்போ நடைப்பயணம் மேற்கொண்டு இருக்கின்ற முலாஃபிர் அவர் நாளைக்கு புத்தகம் வர போறாரு. ஸோ அவருக்கு நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்கணுன்றதுக்காண்டி மிஸ்டர் மொபைல் உரிமையாளர் ஹஸ்பி அவர்கள் யூடியூப் சேனல்ல கிருஷிகாரன் ஒரு சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கோம். முஜாஹித் அவர்களும் கிண்ணியாலேருந்து வந்த முலாஃபிர் அவர்களை நம்ம மிஸ்டர் மொபைல் கடைக்கு எடுக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டு இருக்கிறது. அதை பற்றின சின்ன கலந்துரையாடல் பாருங்க. முலாஃபிர் பிரதரை கூட்டி வரேன்னு சொன்னீங்க, எப்படி அது நடக்குமா? சப்ஜெக்ட் என்ன அறியுது? உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், அவர் ரொம்பவுமே கஷ்ட குடும்பத்தில் தான் அவரோட ஜேர்னி வந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக புத்தகம் வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவர் எனக்கு கால் பண்ணி பேசியிருந்தார். கட்டாயம் நாம அவருக்கான ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்கணும். சொன்ன சோசியல் மீடியாவில் எந்த அளவுக்கு ரீச் ஆகிறோமோ அந்த அளவுக்கு தான் அவரோட சாதனைகளும் முன்னுக்கு போகக்கூடியதாக இருக்கிறதால கட்டாயம் நாளைக்கு ஈவினிங் புத்தகம் வருவார். உங்களோட ஷொப்புக்கு அவருக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் ஏற்பாடுகள் செய்கிறோம். இவர் உங்களுக்கு மிச்சமான பேருக்கு தெரிஞ்சிக்கும். முஜாஹித் ப்ரோ குடிசைக்காரன் சொல்லி யூடியூப் சேனல் ஒன்று செய்கிறாரு. இவர் தான் தமிழ் ப்ரோவையும் புத்தகத்துக்குள்ள இன்வைட் பண்ணார். ஷோமி தேவிக்கும் இன்வைட் பண்ணக்குள்ள முன்முறமாக நின்றார். மற்றது அப்துல் ரஹ்மான் அவரையும் ஊருக்குள்ளே கொண்டு வரதுக்கு முன்முறமாக நின்றார். இன்ஷால்லா நாளைக்கு முலாஃபிர் ப்ரோ வாரதுக்கு இவர் முன்முறமாக அவரோட பேர்சனலாக கான்டாக்ட் பண்ணி நிறைய விஷயம் காய்ச்சிக்கிறாரு. இன்ஷால்லா இதுக்கு போகிற வார அப்டேட்டை நாங்கள் எங்களோட யூடியூப் சேனல் மிஸ்டர் மொபைலில் போடுவோம். இன்ஷால்லா பார்த்துக்கொள்ளுங்க. மற்ற இவரோட யூடியூப் சேனல்லையும் இன்ஷால்லா வரும், அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. கட்டாயம் ஒவ்வொருத்தரும் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒவ்வொருத்தரும் வாராங்கன்னு சொன்னால் அவங்கள வரவேற்கிற மூலமாக தான் அவங்க இன்னொரு படிக்க போவாங்க. அதுல முக்கியமா ப்ரோ வேற லெவல்ல கவனிக்கணும்னு சொல்லிக்கிறாரு. இந்த மாதிரி எண்ணம் வாரது கூட ஒரு பெரிய ஒரு விஷயம். கட்டாயம் அந்த வீடியோல நீங்க ஃபுல்லாவே எல்லாத்தையுமே பார்ப்பீங்க.